காரசாரமான மதுரை ஸ்டைல் மட்டன் செமி கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின 20 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல், கிள்ளி வச்சுருக்கிற 5 காஞ்ச மிளகாய், பொடியாக நறுக்கின பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். வதங்கி வந்த பிறகு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கூடவே மட்டன் மசாலா 4 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 8 டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மசாலா மட்டன்லாம் நல்லா கலந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஜாதிக்காவை இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசைக்கெலாம் பரிமாறத்துக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.